பார்க்க போகிறோன்னா பகடை டைஸ் பற்றி பார்க்க போகிறோம். பகடைனா ஒன்றும் இல்லை, நம்ம பரமபதம் விளாடுவாங்களே நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம். நம்ம உருட்டி விடும்போது 1லேருந்து 6க்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் விழும். இப்போ எக்ஸாம்பிளாக நமக்கு 2 விழுது அப்படின்னா அதோட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும், அதுதான் சம்மே நமக்கு. இது டிஎன்பிஎஸ்சியில் வருஷம் எப்போதுமே கேட்டுட்ருக்க கொஸ்டின். ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய கொஸ்டினும் இந்த கொஸ்டின் தான். புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, புரியாட்டி கஷ்டம்தான் எப்போதும் போல். நம்ம எதிர்பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பகடையை எடுத்துக்கிறோம். அப்போ அருகில் இருக்கிற பக்கங்கள் எதிரே அமையாது. இப்போ 1க்கும் 3க்கும் பக்கத்தில் 3 இருந்துச்சுன்னா இது எதிராக இருக்காது. அதே மாதிரி எதிரில் இருக்கும் பக்கம் அருகில் இருக்க முடியாது. அதே மாதிரி 6க்கு 6 எதிர்பக்கமாக இருக்காது. கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 6ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 6? இப்போ இந்த 2 நம்பருக்கும் இந்த 2 பகடைக்கும் காமனாக உள்ள நம்பர் எடுத்துக்கிறோம். என்ன காமனாக இருக்குன்னா 1 இருக்குது. அதை கிளாக் வைஸில் போட்டுக்கலாம். 1 3 6, அதாவது கடிகாரம் சுற்றுற திசை. கடிகாரம் எப்படி தானே சுற்றும், அதான் கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே 1 5 2 போட்டோமா. இப்போ 3க்கு 5 எதிர்பக்கம், 6க்கு 2 எதிர்பக்கம். இப்போ 1க்கு என்ன எதிர்பக்கம் அப்படின்னா 4. ஏன்னா இங்கே 4 மட்டும்தான் கொடுக்கல. 6க்கு என்ன 2 எதிர்பக்கம். ஆன்சர் 2. புரியுதா? அந்த சம் வேறு எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் நம்பரை எடுத்து போடணும். எது 2த்துக்குமே காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கிளாக் வைஸில் போடணும். நம்பரை போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நம்பர் இருக்குது, 6க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, 2. அதனால் 6ற்கு எதிர்பக்கம் உள்ள எண் 2. அடுத்து இப்போ நம்ம 2 பகடை தான் பார்த்தோம். இப்போ 3 பகடை கொடுத்துருக்காங்க. 3 பகடையில் 2ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். இப்போயும் நம்ம எது 2த்துலேயே காமனாக இருக்கோ அதை எடுத்து போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணும். இப்போ இங்கே இங்கே 1 இங்கே 1 காமனாக இருக்குது. அதனால் 1 எடுத்துக்கலாம். 1 கிளாக் வைஸில் எழுதுங்க. 1 6 4, 1 4 2. இங்கே பாருங்களேன், இங்கே 1 6 4, 6க்கு 4 எதிர்பக்கமாக, 4க்கு 2 எதிர்பக்கமாக, இது மாதிரி வராது. ஆனால் லாஜிக் படி கரெக்டு. லாஜிக் படி நம்ம கரெக்டாக போட்டோம். ஆனால் ஆன்சர் தப்பாக வருது. அதனால் இன்னொரு 2 இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். சில மாதிரி இந்த இடத்துல கொடுத்தாங்கன்னா 2 இடத்துல ஒரே நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். எதிர்பக்கமாக இருக்காது. ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் எதிர்பக்கமாக இருக்குமே ஒழிஞ்சு மற்ற இது கிடையாது. அதனால் இது நம்ம கரெக்ட் லாஜிக் படி கரெக்டாக போட்டிருக்கோம். ஆனால் ஆன்சர் தப்பு அப்படின்றது இதிலே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததை போட்டு பார்ப்போம். அடுத்து காமனாக என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. சரின்னு பார்ப்போம். கிளாக் வைஸில் எழுதிக்கோங்க. 6 4 1 6 3 5. ஓகேவா? இப்போ 1க்கு எதிர்பக்கம் 5, 4க்கு 3 எதிர்பக்கம். இப்போ 6க்கு என்னென்னா 2. அப்போ ஆன்சர் என்னென்னா 6. 2ஓட எதிர்பக்கம் 6. டி ஆன்சர் 6. அடுத்து 3. 3ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 3? இங்கேயும் 3 பகடை கொடுத்துருக்காங்க. எப்போதும் போல் நம்ம கிளாக் வைஸில் எழுதலாம். எது காமனாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டுன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே 3 காமனாக இருக்குது, அதனால் 3 எடுத்துக்கலாம். 3 கிளாக் வைஸ் 4 5. அடுத்து 3 2 1. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முன்னாடி மாதிரி நமக்கு ஒரே நம்பர் 2 தடவை இந்த 2 இதுலேயும் இல்லை. ஓகேவா? 1க்கு 5, 2க்கு 4. அப்போனா 3க்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6ஆக இருக்கும். 3க்கு 6 தான் ஆன்சர். 6 எதிர்பக்கம். ஏ ஆன்சர் 6.
அடுத்து 6ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். வாட் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 6? இங்கேயும் 3 பகடை கொடுத்துருக்காங்க. எது காமனாக இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? இங்கே 4 காமனாக இருக்கா? 4 கிளாக்வைஸ் 5 1 4 3 6. இங்கே பாருங்கள் 6க்கு 1. 6ஓட எதிர்பக்கம் வந்து என்ன? 1. ஆன்சர் வந்து பி ஆன்சர் 1. அடுத்து 5வது சம். 4ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். நான் சொல்லி கொடுத்த மெத்தட் இது வந்து ஈஸி மெத்தட். 5 செகண்ட்லேயே போட்டுடலாம் ஆன்சர். 3 செகண்டில் கூட போட்டுடலாம். 4ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். வாட் எ நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 4? இங்கேயும் 3 பகடை கொடுத்துருக்காங்க. எப்போதும் போல் நம்ம காமனாக இருக்க நம்பரை பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, 2 இருக்கா? கிளாக் வைஸில் எழுதுங்க. 2 3 1 2 4 3. ஆனால் நம்ம போட்டிருக்கோம் இங்கேயும் 3 வந்திருக்கு, இங்கேயும் 3 வந்திருக்கு. லாஜிக் படி கரெக்டாக, ஆனால் வந்து ஆன்சர் வந்து தப்பாக வருது அப்படிங்கிறதுனால இது வந்து தப்பு. அடுத்து வந்து என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கும் இதுக்கும் பார்ப்போமா? 3 இதாக இருக்கா? 3 வச்சு போடுவோம். 3 2 4 3 5 1. இப்போ பாருங்கள் வந்த நம்பரே எதுவும் திருப்பி வந்திருக்கா? அந்த 2த்தில் மட்டும் பார்க்கணும். இங்கே வந்து 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 5, 3க்கு வந்து என்னன்னா 3க்கு வந்து 6. ஆன்சர் வந்து சி ஆன்சர். இது மாதிரி தான் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் கணக்கெலாம். ஃபஸ்ட்டு 2 கணக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் நீங்கள் போட போட ஈஸியாகிடும். அடுத்து 6. 6ற்கு எதிர்பக்கம் உள்ள எண். வாட் எ நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 6? இங்கேயும் 3 பகடை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பகடை கணக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் 2 பகடை எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இங்கே 2 பகடை எடுத்துக்கலாம். எது வந்து காமனாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும், எந்த நம்பர் அப்படின்னு. நம்ம எந்த பகடை, இந்த 2 பகடையும் எடுத்துக்கலாம், இந்த 2 பகடையும் எடுத்துக்கலாம், எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம். ஆனால் வந்து கணக்கு வந்து கரெக்டாக வரணும். இங்கே வந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 3 காமனாக இருக்கா? 3 எடுத்துக்கலாம். 3 2 6, இங்கே 3 5 கிளாக் வைஸில் எழுதுகிறோம். 6க்கு 6 எதிர்பக்கமாக இருக்குமா? இருக்க முடியாதுல்ல. அதனால் இது வந்து தப்பு. அடுத்த இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 6 காமனாக இருக்கா? 6 எடுத்துக்கலாம். 6 3 2. அடுத்து 6 3 5. இதுவுமே வரல, இதுவும் தப்பான ஆன்சர் தான். அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்கா? 5 போட்டு பார்ப்போம். கிளாக் வைஸ் 5 1 4 5 6 3. இப்போ ஏதாச்சும் வந்த நம்பர் எது திருப்பி வந்திருக்கா பாருங்கள். இந்த 2 இடத்துல 1க்கு 6, 4க்கு 3, 5க்கு, அப்புறம் 5ஓட எதிர்பக்கம் வந்து என்னென்னா 2. இங்கே மிஸ் ஆன நம்பர் என்னவோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம 6ஓட எதிர்பக்கம் தான் கேட்டிருக்காங்க. 6ஓட எதிர்பக்கம் என்ன? 1. ஆன்சர் வந்து 1. 7வது சம். 4ற்கு உள்ள எதிர்பக்க எண். வாட் எ நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 4? இங்கேயும் 3 பகடை கொடுத்துருக்காங்க. எப்போதும் போல நம்ம காமனான நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். போடுவோம். 1 இருக்குது, கிளாக் வைஸ் 1 3 4. அடுத்து இந்த பகடையில் என்ன இருக்குது? 1 4 6. இங்கே வந்து 4 வந்து 2 இதில் இருக்கிறதுனால இந்த இது வந்து தப்பு. சரி, அடுத்த இது என்ன காமனாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கேயும் 4, இங்கேயும் 3, இங்கேயும் 3 இருக்குது. அதனால் இந்த டைஸையும் எடுத்துப்போம். 4 கிளாக் வைஸ் எழுதணும். 4 1 3 4 3 5. இங்கேயும் வந்து 4 இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அதனால் இது தப்பு. அடுத்தது போட்டு பார்ப்போம். அடுத்தது காமனாக என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கேயும் 3 காமனாக இருக்குது, இங்கேயும் 3 காமனாக இருக்குது. 3 வச்சு போட்டு பார்ப்போமா? 3 1 கிளாக் வைஸ் எழுதுறதுனால 3 4 1 3
5 4 இங்கேயும் 4 4 வந்திருக்கிறதுனால இது வந்து தப்பு. அடுத்து வந்து இந்த பகடையும் 2வது பகடையும் 3வது பகடையும் வச்சு போட்டு பார்ப்போம். இங்கே வந்து 4 வச்சே போட்டு பார்ப்போம். 4 கிளாக் வைஸ் 4 6 1 4 3 5 பாருங்க கரெக்டாக வருது. வந்த நம்பரே வரல. 1க்கு 5 3க்கு வந்து 6 அப்போனா 4க்கு வந்து என்னென்னா 2. ஆன்சர் வந்து பி ஆன்சர் 2. அடுத்து 1ற்கு உள்ள எதிர்பக்கம் என்ன? இங்கே 2 டிவைஸ் தான் கொடுத்துருக்காங்க, டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பகடை எப்போதும் போல் நம்ம காமனாக இருக்க நம்பர் என்ன? 1 தான் காமனாக இருக்குது ரெண்டுத்துக்குமே. அது வந்து கிளாக் வைஸில் எழுதிக்கலாம். 1 3 4 1 5 6. இப்போ 1ற்கு வந்து என்ன ஆப்போசிட் நம்பர்னால் 4க்கு வந்து 6 எதிர்பக்கம், 3க்கு வந்து 5. அப்போனா 1க்கு வந்து என்னவாக இருக்கும்? 2. ஆன்சர் வந்து ஏ ஆன்சர். அடுத்து 9வது கணக்கு. 3ற்கு உள்ள எதிர்பக்கம் எண் என்ன? வாட் ஏ நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 3? என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. கிளாக் வைஸ் 5 1 3 2 4. ஓகேவா? போட்டோமா? இப்போ 1க்கு வந்து 4 ஆப்போசிட் நம்பர், 5க்கு வந்து 2 ஆப்போசிட் நம்பர். இப்போ 3க்கு வந்து என்னவாக இருக்கும்? 6ஆக இருக்கும். ஏன்னா 1 வந்துட்டு 2 வந்துட்டு இங்கே 3, இங்கே 4 இருக்குது, 5 இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து 6. ஏ ஆன்சர். அடுத்து 10வது சம். 5ற்கு உள்ள எதிர்பக்க எண். வாட் ஏ நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 5? 10வது சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். நீங்கள் தான் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.